இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மஷ்ரூம் எக் ரோல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மஷ்ரூம் ரோல் செய்யலாம் வெரி ஈஸியாக, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு அவசியத்துக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். எக்கு 3 எக்கு, மஷ்ரூமு, தென் கார்லிக், சரியாக ஒரு 2 பீஸ் கார்லிக்கு அண்ட் சீஸு உங்களுடைய சாய்ஸ் தான். கொரியண்டர் லீவ்ஸு, மின்ட்டு, தென் பெப்பர், கேப்சிகம், இதெல்லாம் உங்களோட சாய்ஸு. பட் நீங்கள் எது வேணாலும் ஃபில் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 எக்கு, இந்த 3 எக் எடுத்திருக்கேன். 2 cloves கார்லிக்கு சாப்டு, பெப்பர் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் அவசியத்துக்கு சால்ட் போட்டுக்கோங்க. பீட் பண்ணலாம். மின்ட்டு அண்டு கொரியண்டர் லீவ்ஸ், இது ரெண்டுமே போட்டிருக்கேன். நல்லா பீட் பண்ணுவோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிட்டோம். ചെറിയ സ്മാൾ പീസ് ഇടും. കഴുകി എല്ലാം എടുത്ത് വെച്ചതാണ് എല്ലാമേ കഴുകുന്നത്. கொஞ்சம் போதும், நிறையெல்லாம் போட வேண்டாம். ஃபில்லிங் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணாலும் ரோல் பண்ணலாம். சிக்கன், ஃபிஷ்ஷு அண்ட் எனிதிங், எது வேணாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு எக் எடுத்துக்கிறேன். மஷ்ரூம் இந்த சீஸ் பாருங்க. டொமேட்டோ சாஸு, ஆயில் போடலாம்.
சூடாயிடுச்சு. CAPSICUM, mushroom, cheese. இதுதான் போடணும், நல்லா இல்லை, உங்களோட இஷ்டம். இதெல்லாம் சிக்கன், ஃபிஷ்ஷு அதெல்லாம் கூடி நம்ம போட்டுக்கலாம். சப்பாத்தி மேலே வைக்கிறோம். இது போட்டாச்சு. த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து திருப்பி போடணும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி போடலாம். இப்படி திருப்பி விடுங்க.
இப்படி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இப்படி திருப்பி போடலாம். நம்ம இதை ரோல் பண்ணுறோம் பாருங்கள். இவ்வளோதான். இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி உள்ளே வெந்திருக்கு, நல்லா இருக்குது. ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. மஷ்ரூம் ரோல் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஃபில்லிங் எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். எது வேணால் ஃபிஷ் அண்டு சிக்கன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸை உள்ளே வைக்கலாம், இல்லை நான்வெஜ் உள்ளே வச்சு ரோல் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ணது வந்து மஷ்ரூம் ரோல் பிரேக்ஃபாஸ்ட். சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சப்பாத்தி அந்த எக் ரோலில் அந்த மஷ்ரூம் அதெல்லாமே போட்டுட்டு கொடுத்துட்டிங்கனாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அன்றைக்கி. அப்போ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.